வாசன் சார்பிலேருந்து ஏஎஸ்டி சார்பிலேருந்தும் காலை வணக்கங்கள். இந்த ஃபெம்டோ மற்றும் கான்ட்ரா இனாகுரேஷனுக்கு எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. We'll start with a brief welcome by Dr. Ashokan. He is the head of our retina services. Retina department oda head. அவர் ரெண்டு வார்த்தை எல்லாரையும் வெல்கம் பண்ணுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். மருத்துவமனை மற்றும் ஏஎஸ்டி என்டர்பிரைஸ் சார்பில் நமது ஊடக நண்பர்களை இந்த விழாவிற்கு வரவேற்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நடக்கும் இந்த கான்ட்யூரா ஃபெம்டோ லாசிக் சென்னையில் ஒரு சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஃபியூ சென்டர்ஸ் தான் இதை வச்சுருக்காங்க. இதனுடைய உபயோகம் ரொம்ப ஹை மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு இந்த லேசர் சிகிச்சை மூலமாக பவரை ஆல்மோஸ்ட் ஜீரோ கண்ணாடி இல்லாமல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த மெஷினில் ரிசல்ட்ஸ் we are getting. இதனுடைய டீட்டெயில்ஸ், இன்னும் மற்ற டீட்டெயில்ஸை நமது சிறப்பு மருத்துவர் இப்போது எடுத்துரைப்பார்கள். மீண்டும் ஒருவரை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். We'll have a brief talk on contoura LASIK. Contoura na enna, அதனோட யூசஸ் என்ன, யார் யாருக்கு செய்யலாம், அதனோட என்ன கிரேட் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது டாக்டர் மேரி ஷோபா பேசுவாங்க. ஷீ இஸ் த ஹெட் ஆஃப் அவர் கான்டூரா அண்ட் லேசிக் டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்மளுக்கு பவர் கண்ணாடி போடுறோம், மைனஸ் பவர், ப்ளஸ் பவர், இல்லை சிலிண்டர் பவர் சொல்லுவோம். ஸோ அந்த பவர் இருக்கவங்க எல்லாம் நம்ம லேசிக் சர்ஜரி மூலியமாக கரெக்ஷன்ஸ் பண்ணுறது பல வருஷமாக இந்த டெக்னாலஜி இருக்குது. பட் இப்போ இந்த கான்ட்ரா லேசிக்ன்றது லேசிக்கோட எந்த விதமாக இட் இஸ் பெட்டர். ஸோ எப்பவுமே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், சரி டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், டெக்னாலஜி வருஷம் புதுசாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கோம். டு கிவ் த surgical preparation and to give excellent outcomes. So one such sophisticated technology is the contour LASIK. So contour LASIK normal LASIK எப்படி வித்தியாசம் அப்படிங்கிறது see what we do இந்த ஒரு வேரியோ லேசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் மிஷின். ஸோ அந்த ஸ்கேன் மிஷின்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் எல்லாமே லேசிக் கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்கன்னா இந்த ஸ்கேன் மிஷின்ல நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கேன் மிஷின் பண்ணும்போது அவரோட தவறு கண்ணுல இருக்கிற டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஒரே மாதிரி கிடையாதோ, நம்ம ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ ஒருத்தரோட கண்ணு ரெண்டு கண்ணும் ஒரே ஆள்ல கூட ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி கிடையாதோ, நம்ம கண்ணோட ஷேப்பும் ஒரு மாதிரி கிடையாது. ஸோ கான்டூரா லேசிக் என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கண்ணோட யூனிக் ஷேப் ஒரு 22,000 பாயிண்ட்ஸ்ல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணணும். அந்த எலிவேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மார்க் பண்ணி இந்த லேசிக் போட்டி பக்கத்தில் அந்த கான்டூரா இருக்கு அங்கே இருந்து நாங்கள் எங்கள் லேசிக் போட்டி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டரோட டேட்டாவே மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எங்கள் லேசிக் மிஷினுக்குள்ள அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ பண்ணிட்டு தென் அலாங் வித் த பவர் அந்த சோகால்ட் அந்த 22,000 பாயிண்ட்ஸ்ல என்ன அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு, எலிவேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஸ்மூத் அவுட் பண்ணணும். அப்படி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அட்லீஸ்ட் 90% ஹவுஸ் கண்ணாடி போட்டுட்டு லெஃப்ட் கரெக்ஷன் அதுக்கும் மீறியும் ஒரு 16% வரைக்கும் 6 மீறியும் ஒரு 2 லைன்
லைன் கீழே படிக்கிற அளவுக்கு கிளாரிட்டி வந்து கான்குலா பேசிக் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, it will improve your brightness, it will improve your contrast, it will improve the way you look at colors, color sensitivity, depth perception எல்லாமே வந்து கான்குலா பேசிக் மூலமா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். apart from improving the vision. And ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம நார்மல் ரெகுலர் லேசிக்ல கம்ப்ளைண்ட் பண்றது உண்டு. லைக் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கிளேர் இருக்கு, ஸ்டார்ஸ் மாதிரி லைன் வருது, ஹேலோஸ் வருது. ஸோ நான் அந்த அபார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுனால திஸ் கான்குலா விஷன் அந்த சைட் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து நாலிஃபை பண்ணிடும். ஸோ யூ கெட் அ பர்ஃபெக்ட் விஷன் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் a super vision. தேங்க்யூ. ராஜேஸ்வரி, இப்போ வந்து மேடம் கான்ட்ரிபியூட் பேசினாங்க. நான் வந்து ரெட்ரோ செகண்ட் லேசர் பற்றி சொல்றேன். ஸோ மெயினாக வந்து லேசர் ப்ரொசீஜர் லேசர் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் கிளாசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இதுதான். நம்ம கார்வியா கருவழின்னு சொல்றத நம்ம ஸ்மூத் பண்றோம். கார்வியா அப்படியே தெரியும். அதை வந்து ஸ்மூத் பண்ணி நம்ம இருக்க பவரை வந்து குறைக்க போறோம். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ இந்த விஷயத்துல வந்து இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்குற மாதிரி இருக்கிறது நம்ம கண்ணில் கருவழியிலேருந்து லென்ஸ் அது வழியா வந்து பிசிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ் போட்டு நம்ம ரெட்டினா விழித்திரை அப்படின்றத சொல்லி நம்ம மூளைக்கு போவோம். சரிங்களா? ஸோ இதே விஷயம் நம்ம கருவழி கொஞ்சம் கர்வா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து பார்வையில வந்து குறைபாடு ஏற்படும். ஸோ அந்த ரேஸ் முன்னாடியே ஃபோக்கஸ் ஆயிடும். ஸோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கருவழியில லேசர் பாஸ் பண்ணி பண்றோம். ஸோ அதுல ஒரு ஃபிளாப் எடுத்து அதுக்குள்ள ஒரு லேசர் பண்றோம். ஸோ ஃபிளாப் எடுக்கிறதுக்கு 2-3 டெக்னிக்ஸ் இருக்கு. லேசர் பண்றது ஒரு லேசர் மெத்தட். ஸோ we have 2 methods. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளேடு வச்சு பண்ணாங்க ஒரு காலத்துல 1949. அப்புறம் 89ல வந்து மெக்கானிக்கல் மைக்ரோ கெரட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மெஷின் பிளேடு. அதுதான் இப்ப வந்து அதுலயும் நிறைய அட்வான்ஸ் இருக்கு. அண்ட் ஃபெம்டோ லேசர்னு சொல்றது வந்து 98க்கு அப்புறம் தான் வந்து வந்துச்சு. ஸோ தட்ஸ் a very advanced one. அதுலயும் வந்து நிறைய விதமான லேசர் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் லேசர் வந்திருக்கு. ஸோ இப்ப வந்து இந்த பிளேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சைஸ் வந்து யூனிக்கா இருக்காது. ஒவ்வொருத்தருடைய கார்னியா வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி பிளேடு வச்சு ஒரு கார்னியா ஒரு ஸ்லாப் கிரியேட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். ஆனா வந்து லேசர் அளவுக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அழகா ஒரு ஸ்லாப் எடுத்து அதுக்குள்ள லேசர் பண்றது அப்படின்றது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம், பண்ணக்கூடிய விஷயம் தான். மோர் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இஸ் த்ரூ லேசர். ஸோ லேசர் மூலமா வந்து அந்த ஸ்லாப் எடுக்கிறது. ஸோ அந்த ஸ்லாப் எடுக்கிறதுக்கு லேசர் மூலமா பண்றதுனால பிளேட்லெஸ்ஸா பண்றோம். ரொம்ப சேஃபர் அப்ரோச். எனி பிளேட்னா வந்து உங்களுக்கு ப்ரெசைஸா கட் பண்ணாது. ரொம்ப அக்யூரேட்டா அந்த ஸ்லாபோட திக்னஸ்ல இருந்து எல்லாம் எடுத்து கரெக்டான லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப இம்ப்ரூவா குவாலிட்டி ஆஃப் விஷன் இருக்கும். ஸோ இதுல கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அதுதான் மேடம் சொன்ன மாதிரி கான்டூரா வந்து 2வது லேசர், அதாவது நம்ம கார்னியாவை ஷேட் பண்ற லேசர். ஃபெம்டோன்றது ஃபிளாப் எடுக்கிற லேசர். ஸோ 2 லேசரும் சேரும் போது இட் கிவ்ஸ் வெரி குட் பிரைட் குவாலிட்டி ஆஃப் விஷன். ஸோ அந்த லேசர் பார்த்தீங்கன்னா லேசர் ரேஸ் கவுண்ட் பண்ணி அழகான ஒரு ஃபிளாப் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லேசர் மூலமா கட் பண்றது. இதான் என்னோட செட்டப். கண்ட்ரோல் பண்ணி 10 மினிட்ஸ்ல அந்த ப்ரொசீஜர் முடியும். ஸோ இப்பதான் ஐ இன்க்ரீஸ் த வெரி கிளியர் விஷன் like 6 more. Thank you.